எல்லோருக்கும் வணக்கம். இணையவழி உரையாடலில் இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் ஈழத்தின் புகழ்பூத்த எழுத்தாளர் சுதாராஜ் அவர்கள் பற்றிய ஒரு பார்வையை செலுத்த இருக்கின்றோம். என்னுடைய பங்கு அவருடைய அண்மையில் வெளிவந்த கப்பல், கடல், வீடு, தேசம் என்ற இந்த நாவல் பற்றி என்னுடைய உரை அமைந்திருக்க போகின்றது. சுதாராஜ் அவர்கள் ஈழத்தின் புகழ்பூத்த எழுத்தாளர்களில் ஒருவர். அவர் சிறுகதை, நாவல் மற்றும் தொகுப்பு நூல்கள், சிறுவர் இலக்கியம் என்றவாறு தொடர்ச்சியாக இயங்கியவர். அவருடைய பல படைப்புகள் சிங்களத்திலும் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய கதைகள் தேர்ந்த தொகுப்புகளில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ரொம்ப விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கிறார். ஒரு காலகட்டத்தின் இலக்கிய போக்கை தீர்மானித்தவர்களாக இருக்கக்கூடிய ரஞ்சகுமார், சுதாராஜ் இவர்கள் மிக முக்கியமாக பலராலும் உச்சரிக்கப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இவருடைய கப்பல், கடல், வீடு, தேசம் என்ற நாவல் வெளிவந்திருக்கிறது. உண்மையிலே சுவராஜினுடைய பலமாக நாங்கள் கருதியது சிறுகதை தான். சிறுகதைகளாலே அவர் ரொம்ப தன்னுடைய படைப்புகள், தன்னுடைய இலக்கிய வழிபாட்டை அவர் எல்லாம் வெளியில கொண்டு வந்திருக்கார். இந்த நாவலை பற்றி நாங்கள் குறிப்பிக்கின்ற போது, தமிழ் புனைகதை உலகம் காலத்துக்கு காலம் புதிய களங்களையும் கதைகளையும் தருவதனூடாக தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்திருக்கின்றது. இது உண்மையில நாங்கள் மிக முக்கியமாக கருத்துல கொள்ள வேண்டிய விடயம். சொன்னா இலக்கியம், எங்களுடைய ஈழத்திலக்கிய போக்கு 80களின் பின்னர் புதிய ஒரு மாற்றத்தை பெற்றது. அதாவது இந்த அயலகத்துக்கு, அதாவது மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு எமது படைப்பாளிகள் புலம்பெயர்ந்து சென்றதனால், அதனாலே எங்களுக்கு புதிய களங்கள் எல்லாம் சேர்ந்தன என்பது எங்களுக்கு தெரிந்தபடியா. ஆகவே இந்த புனைகதை உலகம் காலத்துக்கு காலம் தன்னை புதுப்பித்துக் கொண்டு இருக்கின்ற என்பதற்கு இந்த நூல் ஒரு ஆதாரமாக இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால், புதிய களத்தை மீள எங்களுக்கு புதிய களங்களை இந்த படைப்பாளிகள் திறந்து விட்டிருக்கிறார்கள். அந்த வகையில சுதாராஜ் ஒரு புதிய களத்தை எங்களுக்கு வந்திருக்கிறார். அதுக்குள்ளாலே வரக்கூடிய புதிய அனுபவங்களையும் கூட நாங்கள் அந்த நாவலே தரிசிக்கக்கூடிய இருக்குது. உண்மையில இது கடற்பயணம் சார்ந்த ஒரு கதையாத்தான் இது இருக்கின்றது. அடிப்படையாக கதை கருவை நாங்க சொன்னோம்னா, இந்த ஏடன் துறைமுகத்திலே தரித்து நிற்கக்கூடிய ஒரு சீமெந்து ஃபேக்டரி, இந்த கம்பெனியுடைய கப்பல் வட தென் ஜெர்மன் அவனுடைய உள்நாட்டு பிரச்சனை காரணமாக ஒரு சின்ன ஒரு முரண்பாட்டுக்கு உள்ளாகும். அது ஒரு வகையில ஒரு யுத்தத்துக்கான ஒரு காலாக அமைகின்ற அந்த நேரத்திலே உலக நாடுகளில் இருந்தெல்லாம் சென்று தொழிலுக்காக சென்றவர்கள் அந்த ஹாபர்ல தரித்து நிற்கக்கூடிய அந்த கப்பல்ல வேலை செய்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சட்ட ரீதியாக பதிவு செய்து அந்த இடத்தை, அவருடைய அந்த வேலைக்காலம் முடியும் வரை அந்த இடத்தை விட்டு விலக முடியாத நிலைமையெல்லாம் அப்படி இருந்தது. அந்த இடத்துல இவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது, அந்த துறைமுகம் தாக்கப்பட போவது சொல்லி. அப்ப அந்த அச்சுறுத்தலுக்கு உள்ளான அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்து அவர்கள் அந்த கப்பலை விலத்தி எடுக்க வேணும். அந்த முயற்சி, அந்த தாக்குதலில் இருந்து அவர்கள் தப்பித்தல், அல்லது அந்த கப்பலை அந்த இடத்துல இருந்து வேறு துறைமுகத்துக்கு நகர்த்தி அவ்வாறாக பின்னர் அது கருங்கடல் கூடாக ருமேனியா சென்று, ருமேனியா துறைமுகத்துக்கு சென்று அதுக்குள்ளாலே அப்படியே இந்தோனேசியா மட்டும் பயணம் செய்யறது தான் இந்த கதை. உண்மையில இவருடைய நாவலை வாசிக்கின்ற போது எனக்கு இங்க ஐயாசரும் சுப்பிரமணிய ஐயா அதை இங்க தன்னுடைய அணிந்துரையில குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்திலிருந்து எங்களுக்கு சிங்காரத்தினுடைய நாவல்கள் ஒரு வித்தியாசம். என்னன்னு சொன்னா, ஜெயமோகன் அப்போது எழுதுகின்ற போது எழுதியிருக்கிறார் சொன்னால், இந்த எங்களை பழந்தமிழ் இலக்கியத்தை தவிர நவீன இலக்கியத்திலே இந்த அதாவது தமிழ் சார்ந்த நிலங்களுக்கு அப்பாற்பட்ட நிலங்கள்ல இருந்து கதைக்களங்களை கொண்டு வந்ததுல தமிழகத்துல சிங்காரம் மிக முக்கியமான ஒரு ஆள். எங்களுக்கு அது சோபா சக்தியோட ஒப்பிட்டு பார்க்க கூட அந்த தன்மை எல்லாம் சேருது. அப்ப சிங்காரத்தின் புயல் ஒரு தோணி மற்ற அலைகளுக்கு கடலுக்கு அப்பால் என்ற அந்த முக்கியமான நாவல்கள் அந்த புதிய களங்களை எங்களுக்கு தந்திருக்குங்க. அதே இடத்துல நாங்கள் ஈழத்தையும் நாங்கள் குறைச்சு மதிப்பிட முடியாது. ஈழத்திலையும் கடல் சார்ந்த கதைக்களங்கள் கொண்ட படைப்புகள் இருந்தாலும் கூட இந்த 80களுக்கு பின்னர் வந்த படைப்புகள்ல நான் அவதானித்ததுல அருளருடைய லங்கா ராணி எங்களுக்கு சேருது. இந்த அடிப்படையில சில ஒற்றுமையும் இருக்கு, இவற்றுக்குள்ள வேறுபாடுகளும் நாங்கள் இருக்கு. அதை நாங்கள் கவனிச்சு கொள்ளதான் வேணும்.
பேரலட்ட லங்காராணி வரைக்குல இனவுணர்வு சூழல் முனைப்பு பெற்ற அந்த நேரத்துல கொழும்பில இருந்து அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை மிக பாதுகாப்பாக இந்த லங்காராணி என்ற அந்த சரக்கு கப்பல், அதாவது இந்த பயணிகள் கப்பல் கேகேஸ்ல இறக்குறது தான் அந்த கதை முடியும். அதோடைய கதை, அதோடைய களம், அந்த கப்பல்ல வரக்கூடியவர்கள் அந்த உரையாடலுக்கு ஊடாக தமிழ் தேசிய விடுதலைக்கான ஒரு ஒரு முளை அல்லது அது சம்பந்தமான உரையாடல் நடக்கிறது எல்லாம் அது வேற விஷயம். அதெல்லாம் அருணாச்சல் லங்காராணியில வருது. அதே மாதிரி சயந்தனுடைய கடல் கதை விருதுங்களுக்கு ஆறாவடு விருது சேருது. அது இன்னொரு விதமான ஒரு கதை. அதாவது ஈழத்திலிருந்து தப்பியவர்கள் கடலூடாக பயணம் செய்யல அங்க நடக்கக்கூடிய அந்த கடற்பயணத்துல அந்த ஈழத்தமிழ் அகதிகள் எதிர்கொள்ளக்கூடிய உயிர் உளச்சிக்கல்கள் எல்லாம் சொல்லப்படுது. மிக மனசை நெருடக்கூடிய வகையில அதுல சில காட்சிகள் கூட வேற வேண்டாம். அந்த பயணம் செய்யக்கல அந்த கடல் பயணத்துல அந்த பயணத்தை தாங்க முடியாம இறந்து போகக்கூடியவர்களை கடலுக்கு இறக்குறன்னு சொல்றது. அந்த காட்சியெல்லாம் சயந்த இதுல வேற வாசிக்க அது மனசை உருக்கும். அதே மாதிரி அண்மையில தாமரை செல்லியுடைய நாவல் மிக முக்கியமான நாவல் எங்களுக்கு சேர்ந்தது. ஆஸ்திரேலியா படகு, அதாவது படகு மனிதர்கள் என்று சொல்லுவேன் நம்ம. அந்த அது ஒரு புதிய ஒரு ஒரு பதத்தை தாமரை செல்லி அம்மாண்ட நாவல் எங்களுக்கு கொண்டு சேர்த்தது. இவ்வாறாக ஈழத்துல இவையில இருந்தாலும் கூட நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் சிங்காரத்தை வைப்பேன் நாங்கள். அது அங்க ஒரு பக்கத்துல இருக்கிறது. அது தமிழக கதை, அது தமிழகம். அது உலக யுத்தம் நடைபெறுகின்ற அந்த நேரத்திலே அதுக்கு முன்பின்னாக அந்த களங்களை கொண்டு வர்றதுதான் நாங்க சிங்காரத்துடைய வேலை. ஆனா ஈழத்து நாவல்களுக்கும் இன்றைக்கு எழுதியிருக்கக்கூடிய சுதாராஜனுடைய இந்த நாவலுக்கும் இடையில ஒற்றுமையும் இருக்கு, ஆனா வேற்றுமை பண்பு இருக்கின்றதை நான் அவதானிச்சு கொள்றேன். இந்த ஒற்றுமை பண்பு என்னன்னு சொன்னால் அது லங்காராணியா இருக்கலாம், சயந்தன்ல ஆறாவடுகள் இருக்கலாம், இல்லை தாமரைச்சனுடைய நாவலா இருக்கலாம். இந்த 3 நாவல்களுக்கும் உள்ளேயே ஈழத்தமிழருடைய அந்த அகதி வாழ்க்கை, யுத்தகால வாழ்க்கையெல்லாம் ஒரு பக்கம் வருது. இங்கேயும் சுதாராஜ் மிக அழகாக அந்த 2 பக்கத்துல அந்த பயணத்தை அதை நகர்த்தி கொண்டு போறாரு அந்த கதையை. ஒரு பக்கத்துல என்ன செய்யறான்னு சொன்னா, இது 90கள் கதைன்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அது பிற்பட்ட, அது ஏற்கனவே எழுத வேண்டிய கதை. ஆனா சுதாராஜ் அதை இப்பொழுதுதான் அதை எழுதியிருக்கிறார். ஆனா 90கள்ல இதுக்குரிய கதைக்களமா இருந்திருக்கு. அப்ப இந்த தொழில் சார்ந்த அனுபவத்தோடு இருப்பவர்கள் நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போனா கொஞ்சம் கூடிடும். அது 60கள்ல இந்த தொழில் சார்ந்த புலப்பெயர்வு எல்லாம் வந்திருந்தது. ஆனா இவர்களும் ஒரு வகையில ஒரு தொழில் தேர்ச்சியுற்றவர்கள் இப்ப இவ்வாறான இந்த நாடுகளுக்கு சென்று அங்க அந்த வேலை செய்கின்ற அந்த நேரத்துல அவர்கள் திரும்பி வரக்கூடிய நிலைமையிலான் இருந்தது. ஏன்னு சொன்னா குடும்பமா போகையில தானே. இப்ப அரபு நாடுகளுக்கு மேற்கு, அதாவது எண்ணெய் வள நாடுகளுக்கு போன ஒரு தலைமுறை எங்கள்கிட்ட இருந்திருக்கு. அப்படி ஒரு வரலாறு எங்கள்கிட்ட இருக்குது. 60கள்ல மூளைசாலிகள் வெளியேற்றம் என்று சொல்லக்கூடிய அறிதொழில் சார்ந்த புலப்பெயர்வு இருந்திருக்குது. பிறகு 70 அந்த எண்ணெய் வள நாடுகளுக்கு போன புலப்பெயர்வு இருந்திருக்குது. அதுக்கு பின்ன இது இன்னொரு விதமான ஒரு விதமான ஒரு தொழில் சார்ந்து அவர் என்ஜினியர், அதாவது ஒரு பொறியியலாளராக பணிபுரியறதுக்கு போகிற அந்த நேரம். அப்ப என்ன நடக்கணும்னு சொன்னா, இந்த நாவல்ல 2 பக்கம் மிக அழகாக நகர்த்தப்படுதுன்னு சொன்னால், அந்த கப்பல் சார்ந்த அந்த கதை, அங்க அந்த கப்பல்ல செய்யக்கூடிய தொழில், அது சார்ந்த அனுபவங்கள், அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல சொல்றது. மற்ற பக்கத்துல சொல்லுகின்ற அந்த நேரத்துல சமதியாக ஏன்னா ஏடன் துறைமுகத்துல குண்டு போடுறான்னு சொன்னால் அதுக்கு அவர்கள் பதைக்கணும் சொன்னா உடனே அவற்றை நினைவு இங்க ஈழத்துக்கு வந்துடும். நான் ஈழத்துல எப்படி இங்க இந்த தாக்குதலுக்கு நாங்கள்லாம் ஓடி தெரிஞ்ச நாங்கள் எப்படி அங்க மனைவி பிள்ளையோட விட்டுட்டு வந்துட்டோம், அதில் என்னென்ன பாடுபடுத்துறது தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தொடர்படுத்தி பார்ப்பாரு. தாயின் உறவு நிலையில தாயை பற்றி தொடர்படுத்துவார், தகப்பனை பற்றி தொடர்படுத்துவார், உறவுகளை தொடர்படுத்துவார். நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை எல்லாம் அதோட தொடர்படுத்தி பார்க்கிறேன். அப்ப இது மிக முக்கியமா இருக்குது. அப்ப இதுல நான் புதிய களங்கள், புதிய வித்தியாசங்களை கொண்டு தருது ஏன்னு சொன்னா வித்தியாசங்கள் ஏற்கனவே வந்துருக்கு தானே எங்கள்கிட்ட, அது இல்லையாண்டு இல்லை. அது சோவாசக்தி ஒரு பக்கத்தால கொண்டுருவார், கருணாரமூர்த்தி இன்னொரு பக்கத்தால கொண்டுருவார், ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் கூட ஆரம்பத்துல லண்டன் அனுபவங்களை எல்லாத்தையும் கொண்டு சேர்த்தார். அந்த தியாகலிங்கம் என்றது எழுதி கொண்டிருக்கார், யாருமே கவனிக்கிறீங்க. நிரம்ப எழுதி கொண்டிருக்கார், நிரம்ப நாவல்கள் எழுதியிருக்கார். அவருடைய படைப்புகள் ஒரு பக்கத்துல இவ்வாறாக கலாமோகன் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள்லாம் புதிய புதிய களங்களை எங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல இன்னொரு நான் ரொம்ப காலமாக தேடிக்கொண்டிருந்த ஒரு விஷயம் சுதாராஜின் இதுக்குள்ள எனக்கு ஆகப்பட்டிருக்கானதை நான் அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு சொல்லத்தான் வேணும். இன்னொன்று, இந்த புலம்பெயர் படைப்புகள் என்று நாங்கள் சொல்கின்ற போதே இதை நான் இப்ப புலம்பெயர் படைப்புன்னு சொல்ல வரையில. இது ஒரு தொழில் சார்ந்த அனுபவத்தோட வந்திருக்கிற ஒரு படைப்பு.
அதாவது ஈழம் சார்ந்த அனுபவத்துக்கு அங்கிருந்து வரக்கூடிய படைப்புகள்ல அந்த அதுல உள்ளடக்க விஷயங்கள்ல ரொம்ப விஷயத்தை நாங்கள் கதைக்கிறோம். அது அகநிலையை பற்றி கதைக்கிறோம், போர் சூழலை பற்றி கதைக்கிறோம், சொல்றோம், எதிர்ப்பிலக்கியங்களை கதைச்சு கொண்டிருக்கிறோம், பெண்ணிய சிந்தனைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, தொழிற்தள அனுபவம் என்ற ஒரு விடிய பிறகு கதைக்கப்படுது. தொழிற்தள அனுபவம். அந்த தொழிற்தள அனுபவத்தை நானும் தேடி தேடி கொண்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய ஆய்வுக்குள்ள நான் அதை தேடி பார்த்தால் இப்ப கலாமோகன் போன்றவர்கள் அப்ப நாங்கள் சொல்ற தொழிற்தள அனுபவம் என்று சொன்னா இப்ப ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் வெங்கட தமிழர்கள் எல்லாம் வேலை செய்ய போயிருக்கோம். அங்க விடுதலாளர்கள் வந்து அறுதொழில் சம்பந்தப்பட்டதுல வேலை செய்யறாக்கள் மிக குறைவா இருக்கணும். ஆனா மற்ற உடல் சார்ந்த உழைப்பாளிகளும் அதை விட கணிசமான அளவு கூடவா இருக்காங்க. பார்த்திபன் எல்லாம் எழுதுவார், நான் முதல் போயிட்டுல அவங்க ஒரு சுடலையில வந்து நான் குடம் அடக்கம் செய்யறதுக்கு கிடங்கு வெட்டினு சொல்லி சொல்லுவான். அப்புறம் பெட்ரோல் செட்ட வேலை செய்யறேன்னு சொல்லுவான். பிறகு வந்து ஹோட்டல்ல வேலை செய்வார். அப்ப என்ன நடக்கணும்னு சொன்னா அந்த தொழிற்தள அனுபவத்தை எழுதியவர்கள் எழுதிய கணிசமான சிறுகதைகள் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. இப்ப உதாரணத்துக்கு கலாமோகன் மற்றது கலாமோகன் குமாரமூர்த்தி கோப்பை என்ற ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். அதுவே அந்த கோப்பை என்ற குறும்படமாக வந்தது. எனக்கு இப்ப நினைவில் இருக்கு. பாரிஸ் கதைகள்ல சில கதைகள் இருக்குது. உருக்கம் என்ற ஒரு கதை வந்திருக்குது. அந்த முதலாளிக்கு மிக விசுவாசமாக செயற்பட இதெல்லாம் வந்து தொழிற்தள அனுபவம் என்ற அமைப்பு அந்த 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 உள்ளடக்கத்துக்கு வந்து சேரும். ஆனா எனக்கு விவகாரம் கிடைச்சது மிக சொற்பமா தான் கிடைச்சது. தொழிற்தள அனுபவத்தை தேடிக்கொண்டு தெரிஞ்சால் கிடைத்ததெல்லாம் அங்கங்கு ஒவ்வொரு ஒன்று ரெண்டு சிறுகதைகள்ல சில விஷயங்களை கொஞ்சம் விலாவாரியா விவரிக்கிறான். ஒரு தான் வந்து அந்த பிளாஸ்டிக் வாளி செய்யற அந்த ஒரு கொம்பனில வேலை செய்யறவர் தான் அந்த வாளி செய்யற அந்த சந்தர்ப்பத்தை நல்ல வடிவா விவரிப்பார். அடுக்கடுக்கா மெஷின்ல வந்து கொண்டே இருக்கும். அந்த வெற வாளிய படரண்டு தூக்க வேணும். அதுல அந்த அந்த வேர்க் முடிஞ்ச அந்த முனையில இருக்கக்கூடிய மிச்ச பிளாஸ்டிக்கை டக்குண்டு வெட்டி எடுக்கணும். அந்த ரெண்டு கம்பியும் படரண்டு கொழுவணும், கொழுவிங்கால வைக்கணும். கை அந்த அவ்வளவு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள செய்ய வேணும். அப்ப இப்படியான அந்த அனுபவம் எல்லாம் சிறுகதையெல்லாம் நாங்களுக்கு பதிவாயிருக்கு. ஆனா ஒரு ஒரு பெரிய ஒரு 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 களத்தை எங்களுக்கு சுதாராஜ் இதுக்கு ஒன்று தர்றாரு. அதை நான் இப்படி பாக்குறேன். அண்ட் அதை வந்து ஐயா சார் தன்னுடைய அணிந்திரையில அதை சொல்லியிருக்கிறான்னு பார்க்கலாம். ஐயா சார் அதை வேற இன்னொரு விதமா பார்க்கிறார். மற்றது சாந்தனையா வந்து அதை சுதாராஜனுடைய இந்த விடயத்தை இன்னொரு விதமா சொல்லியிருக்காரு. ஆனா தொழிற்தள அனுபவத்தை பற்றி அவர்கள் இருவருமே இந்த நூல்ல அழுத்தமா சொல்லவில்லை. ஆனா நான் அதை பாக்குறேன்னு சொன்னா தொழிற்தள அனுபவம் சார்ந்த அந்த பதிவு இதுவரை வந்த சிறுகதைகளை விட இதுக்குள்ள வந்து மிக அதிகமா வந்திருக்கு. என்ன சொன்னா பண்பாட்டு பதிவுகளை எழுதுறது ஒரு விதத்துல கொஞ்சம் பிசகுனா கூட ஒரு சோர்வு கொடுக்கக்கூடிய நிலைமையில சில படைப்புகள் போயிடும். என்ன சொன்னா கற்றத்தன்மை வந்துடும். ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு போய் கற்றத்தன்மை வந்துச்சுன்னு சொன்னா சில இடங்கள் அது ஒரு விதத்துல வாசனுக்கு சோர்வா கொடுக்கும். ஆனா இங்க என்ன செய்யறாங்கன்னா முத்துலிங்கத்தை போல முத்துலிங்கத்துடைய அந்த புனைகதை அந்த தன்மை இருக்குதான். அப்ப முத்துலிங்கம் வந்து அது ஒரு இன்டர்வியூ எடுத்தாலும் கூட அது புனைவு போலதான் இருக்கும். ஒரு கட்டுரை எழுதினாலும் புனைவு போல இருக்கும். அது அவருடைய அந்த சிறப்பு, அந்த மொழியின் சிறப்பு. அதே போல இங்க சுதாராஜ் என்ன செய்யறான்னு சொன்னா இப்ப கருங்கடலை பற்றி சொல்ல வரைக்க அல்லாட்டி அந்த அவர்கள் போகக்கூடிய அந்த கப்பல் போகக்கூடிய அந்த பாதைகள் அல்லது அந்த துறைமுகங்களை பற்றி சொல்ல வரைக்க சில இடங்களில் அறிவியல் ரீதியாக ஒரு பொது அறிவுக்கு ஏற்ற மாதிரி சில இடங்கள்ல வந்து அதை விளக்கம் சொல்ல வெளிக்கிடுவார். அவர் வெளிக்கிடைக்க அது வந்து ஒரு தனியாக துருத்தி கொண்டு நிக்கல. அது இயல்பாகவே அது சேர்ந்து இருக்கு. இந்த நாவலோட சேர்ந்து அப்படியே வந்து வரக்கூடிய அந்த தன்மையை நாங்களும் தான் பார்க்கக்கூடிய. இப்ப ஏடன் துறைமுகத்துல இருக்கலாம் அங்க வந்து அந்த கப்பல் சார்ந்த அந்த அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த இயந்திர வகைகள் அதை எப்படி இயக்குறது அந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கேன். சரி, கருங்கடலை தாண்டைக்கு இந்த இடத்துக்கு கருங்கடல் என்ற பெயர் ஏன் வந்தது, இது அதுக்குரிய காரணம் என்ன என்பதை கூட சொல்லிக்கலாம் கூட அது ஒரு புரிம்பாக நாவல் ஒட்டாம நிக்கிற மாதிரி இல்லை. அது அப்படியே சேர்ந்து ஒட்டி கொண்டிருக்கு. அதுதான் அவருடைய அந்த ஒரு மிக ஒரு ஒரு புனைவு தர்க்கம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த வகையில ஒரு புதிய களத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். தொழிற்தள அனுபவம் என்ற அந்த விஷயத்தை இதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இருவழி பயணங்களாக சுதராஜின் இந்த படைப்புகள் வந்து சேருது என்று சொல்லி கொண்டு யுத்த பிரதேசத்தை சொல்ல ஈழத்துக்கும் வருவார், அங்கேயும் போவார். இப்ப நிரம்ப விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். அவங்க இந்த இரண்டாவன் கப்பல் இந்த துறைமுகத்துக்கு அடிக்க போறான், அடிச்சா எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை வந்து அப்ப உணவுகளை சேமிக்கணும். ஏற்கனவே உணவு வந்து இருப்பு குறைஞ்சு கொண்டு போயிருக்குது. இருப்பு குறையுது. அப்ப ஒரு சின்ன ஒரு காட்சி கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த கிரேன்ல இன்னொரு கப்பல்ல இருந்து கிரேன்ல இருந்து அரிசி மூடைகள் இறக்குவாங்க. இவர் இந்த சைகையால கேட்டுருவோம், எங்களுக்கும் கொஞ்சத்தை இறக்குனா என்னன்னு கேட்க அங்க அந்த படையினர் தான் அதை இறக்குறாங்க. படையினருக்கு போகுது ஒரு பக்கத்துல, இவைக்கும் அங்க இறக்குறதுல ஒரு பதியை இங்க போடுவாரு. இதை நாங்கள் இப்படி ஈழத்துக்கும் கொண்டு வந்து சேர்க்கலாம். ஈழத்திலேயும் வந்து என்ன
உணவு பிரச்சனை இருந்து இடப்பெயர்வு இருந்தது. அதே மாதிரி பொருட்களுக்கான அலைச்சல் இருந்தது. எல்லாத்தையும் வந்து தொடர்படுத்துவேன். அப்ப இடம்பெயர்ந்து போறத போல இந்த துறைமுகத்திலிருந்து வெளிக்கிட போறோம்ன்றதை இடப்பெயர்வுக்கு ஒப்பிட்டு பார்ப்பேன். பொருட்கள் வந்து தேவை இருக்கிறத ஈழத்து பிரச்சனையோட கொண்டு ஒப்பிட்டு பார்ப்பேன். யுத்த பிரதேசத்துல நாங்கள் போர் விமானங்கள் வரைக்கும் எப்படி மங்கருக்க இருந்தோம் அல்லது எப்படி நாங்கள் ஓடி தெரிஞ்சோமோ அதை இந்த துறைமுகத்தோட ஒப்பிட்டு இப்படி எல்லாம் இந்த ரெண்டு பக்கத்தையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கின்ற அந்த தன்மையெல்லாம் இங்க இருக்கு. மற்றது இதுல வந்து அந்த நாட்டு சூழலை எடுத்து காட்டுவார். மற்றது பின்னுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புயல், ஒரு புயல் ஒன்று வந்து சேருது, அதையெல்லாம் சொல்லுவேன். அந்த உணவு தேவையை பற்றி சொல்ல கொஞ்சம் சொல்லிட்டு போனேன். ஏன்னா சின்ன சின்ன பகுதிகள் இருக்கு, அதிகமான நாட்கள் அந்த நாவலை வாசிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், புதுசா வந்த நாவல் தானே. அப்ப அந்த உணவு தேவை வரைக்குல எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்கள் வெளியில இருக்கிற தண்ணியை பற்றியோ சாப்பாட்டை பற்றியோ அந்த சிந்தனை இருக்காது. ஆனால் ஒரு ஒரு கப்பல் பயணத்துல அவர் எவ்வளவு அடுக்கணிய வேலையில செய்ய வேண்டி இருக்குன்றது அங்க மிக முக்கியம். அந்த ஒரு 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 கப்பலை இயக்குறதுக்கு தனியா கேப்டன் மட்டும் காணாது, எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய ஆக்கள் இருந்தா தான் அது நகர்த்தல. அப்ப பிளேன் தாக்குதல் நடக்க போகுது, இந்த கப்பலை நகர்த்தணும்னா அங்க தொழிலாளர்கள் இல்ல, சில பேர் வெளிக்கிட்டாங்களா, அப்ப அந்த இடத்துக்கு ஆக்கள் உள்ள இறங்குனா தான் அந்த கப்பலையை நகர்த்தலாம். அப்ப உணவுப் பொருள் தட்டுப்பாடு இருக்கு. அந்த உணவுப் பொருள் தட்டுப்பாடு சொல்லிக்கு அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, கப்பலில் உள்ளவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மாதத்துக்கு ஒரு முறை ஒழுங்கு செய்து எடுக்கப்படுவது வழக்கம். இறைச்சி மீன் வகைகள் கடும் குளிர் அறையிலும் ஏனைய உணவு பண்டங்கள் அவற்றுக்குரிய முறையிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பாவனைக்கு எடுக்கப்படுவது. இது ஒரு மனசை நெருடக்கூடிய ஒரு விடயத்தை எடுத்துக்காட்டுகிறார். அந்த அந்த மீன் மற்றும் இந்த இறைச்சி வகைகளை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு பெரிய குளிரூட்டி இதுக்கெல்லாம் வைப்பினமா. அதை நான் பாசிக்கணும் போய்க்கு எனக்கு மனசு ஒரு பதவதைப்பா இருந்து என்னன்னு சொன்னா அந்த குளிரூட்டி அறையை பற்றி சொல்லுவார். அந்த அறை கதவு வந்து என்னன்னு சொன்னா எப்பவும் குளிரூட்டிக்கு போய்க்கல திறப்ப கொண்டே திறந்து விட்டு, அது ஒரு எங்கட ஃப்ரிட்ஜ் போல இல்லை, அது ஒரு பெரிய ரூமா தான் இருக்குன்னு சொல்ற. அப்ப உள்ள போனால் கதவை திறந்த உடனே கதவை மூடிடணும், மூடி போட்டுதான் உள்ள போய் தேவையான எடுத்துக்கொண்டு வரணும். அங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா இவன் அந்த கதவில் ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு. அதுக்கு அந்த கதவை வந்து திறந்து போட்டு உள்ளுக்கு இருந்து சாத்தி விட்டோம்னா அது ஏதோ ஒரு கூட்டு பிரச்சனையார படம் லொக் ஆயிடும். அப்ப இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த குளிரூட்டுக உணவெடுக்க போய்க்க 2 பேரைத்தான் போக வேணும். அப்ப இவரோட வந்து இந்த பிரதான பாத்திரத்தோட வந்து வேலை செய்தவன் வந்து திடீரென்று காலையில ஏற்கனவே அவன் கொஞ்சம் சண்டையும் பிடிச்சவன். அப்ப இவர் அந்த இதுல அந்த அலைச்சல்ல எங்க அவனை காணையிலன்னு சொல்லி தேடி தெரியக்கான், எல்லா இடம் தேடி போட்டு கடைசி சிலையங்கள்ல குளிரூட்டிக்கு எடுக்க போயிருப்பான்னு பிறகுதான் பொறிதாட்டிச்சது. குளிரூட்டிக்கு அவன் தனியா இல்ல போயிட்டான். தப்பித்தவரை உள்ள போய் அவன் உணவுப் பொருளை எடுக்கிறதுக்கு இறைச்சி வகைகள் எடுக்கிறதுக்கு உள்ள போய் கதவை சாத்தி கொண்டிருக்க கதவு லொக் ஆயிட்டுதான்டா வெளியில 2 ஆள் திறக்க வேணும். அதான் அங்க நடந்திருக்கு. அவன் உள்ள போயிருக்கிறான், அது ஏதோ ஒரு விதத்துல அது அசைஞ்சு அந்த அது லொக் ஆயிட்டு அதுக்கு பிறகு உள்ள போய் அந்த உரைச்சு போனவனை இந்த வெளியில காவி கொண்டு வரேன். இதெல்லாம் சொல்லிக்க உண்மையா அந்த அனுபவங்கள் எங்களுக்கு இல்லத்தானே. அப்ப இதெல்லாம் சுதாராஜ் கொண்டு வரைக்க உண்மையா அந்த வாழ்க்கை அனுபவம் எங்களுக்கும் அந்த தொட்டக்கூடியா இருக்கு அந்த கதைகளால. குளிப்பதற்கும் குடிப்பதற்குமான பாவனை தண்ணீரின் அளவும் தாங்கியில் மிக குறைந்து விட்டிருந்தது. கப்பல்களுக்கு தண்ணீர் வழங்கும் ட்ரக் வாகனங்களின் சேவையும் ஸ்தம்பித்திருந்தது. குளிப்பதை தவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் தண்ணீரை விரயமாக்காமல் சேமிக்கும்படியும் தொழிலாளர்களுக்கு சொல்லப்பட்டது. சயந்தன் நாவல்லையும் இதே மாதிரி ஒரு காட்சி உண்டு. ஏன்னா இந்த படகு பயணத்துல போய்க்குள்ள எல்லாம் அளவாத்தான் எல்லாருக்கும் வைக்கிறாங்க. இவ்வளவு சாப்பாடு, இன்ன கறிதான் காய்ச்ச வேணும், பருப்பு கறி, தண்ணி, இப்படி இவ்வளவு தண்ணி தான் குடிப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல போய்க்க முக்காவாசி தூரத்துக்கு போய்க்க தண்ணி எல்லாம் முடிஞ்சுது. சயந்தன் நாவல்ல வேற தண்ணி முடிஞ்சா சில உப்பு தண்ணி என்ன குடிக்க முடியும். அந்த ஒரு அபத்தம், அந்த ஒரு அவல சூழல் எல்லாம் சயந்தன் நாவல் எல்லாம் வந்து சேரும். அப்ப இங்கே வந்து என்ன சொன்னா அந்த மிக நுட்பமான அந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் இங்கே அவர் சொல்லி கொண்டு போவார். இந்த அதை விட ஆசிரியர் வந்து இந்த நாட்டு சூழலை வந்து ஒப்பிட்டு பார்க்கிறார். அது போர் சூழலுக்களாலையும் பெறும் மற்ற மற்ற ஒரு வகையில ஒரு நினைவோடையாகத்தான் சில காட்சிகள் வந்து சேரும். இப்ப இந்த அந்த ஹாபர்ல இருந்து இந்த கப்பலை வந்து விடுவிச்சு அங்க மற்ற பாதையில இந்தோனேசியா மட்டும் போய் கொண்டிருக்கிறான். போய்க்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால் ஆசிரியர் தன் நாட்டு சூழலை அப்படி ஒப்பிட்டு பார்ப்பார். அழகா கொண்டு வருவார், அதை ஒரு புனைவு மொழியில கொண்டு வந்து சேர்ப்பார். வட ஜேமன் தென் ஜேமன் உள்நாட்டு பிரச்சனையின் நாங்களும் அகப்பட்டு நமது நாட்டுக்கு திரும்பி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு விடுமோ என்று கப்பலில் பணியாற்ற ஊழியர்கள் இயங்குகிறார்கள். இங்க வந்து சுதராஜ் சொல்லக்கூடிய தன்னுடைய நண்பர்கள் அல்லது இலங்கையிலிருந்து போனவர் அந்த பாத்திரங்கள் மட்டுமல்ல, வேற நாடுகள்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. இலங்கையிலிருந்து சிங்களவர்கள் கூட இவரோட சேர்ந்து பணி செய்யணும்.
அது மிக முக்கியமான இடமெல்லாம் அவங்க தொட்டு காட்டியிருக்கார். அப்ப இதனை இந்த பிரதான பாத்திரம் ராகு என்கிற ராகவன் எண்ணி பார்க்கிறார். அதுல ஒருத்தர் சொல்றான், எனக்கு எங்கள் நாட்டில் உள்ள குழப்ப நிலையை பற்றிய கவலை, என் வீட்டையும் பிள்ளைகளையும் பற்றிய கவலை, விமான குண்டு வீச்சுகளுக்குள்ளும் படை முகாம்கள் இருந்து இலக்கின்றி குடிமனைகள் மீது ஏவப்படும் செல் தாக்குதலுக்குள்ளும் சீவித்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் மனைவியையும் 3 குழந்தைகளையும் தனிமையில் விட்டு வெளிநாட்டு வேலைக்கு வந்து சேர்ந்த கவலை எப்போதும் மனதை அழைத்துக் கொண்டிருக்கிறது. என் குழந்தைகளின் நினைவுகள் பிரிவாற்ற முடியாத சோகத்தை மனதில் அழுத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு வகையில் அந்த நினைவுதான். அதாவது ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அவர் நினைச்சு பாக்குறார். நான் 2 வருஷமா வந்து கப்பல் அங்க வேலை செய்யறார். அந்த சமகாலத்துல இங்க 90கள்ல வந்து இங்க குண்டு வீச்சு நடக்குது. அப்ப 90ல ஒரு மிகப்பெரிய இடப்பெயர்வு வந்து யாழ்ப்பா இங்க வந்து ஏற்படுது. அப்ப அவர் யோசிக்கிறார், இப்ப என்னுடைய மனைவி பிள்ளைகள் எங்கே எல்லாம் போயிருக்கிறார். அதுல சில சின்ன சின்ன விஷயம் எல்லாம் சொல்லப்படுது. ஏன்னா இவரோட நண்பர்கள் இந்த இடப்பெயர்வு நடக்க இவருடைய நண்பர்கிட்ட வீட்டு போக அவையால் இல்ல நீங்கள் இங்க வராதவங்க, நாங்களும் வெளிக்கிட போறோம் என்று சொல்லி அந்த அந்த சின்ன சின்ன சில முரண்பாடுகளையும் கூட இங்க அவர் எடுத்து காட்டுறார். அதை விட இதுல இருக்கக்கூடிய அந்த இந்த கதையில இருக்கக்கூடிய மொழி மிக முக்கியம். என்னன்னு சொன்னா ஒரு படைப்பு வாசகர்கிட்ட போய் சேரணும்னு சொன்னா அந்த மொழி வந்து ஒரு வகையில வாசகரை வந்து கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்க வேணும். அந்த கட்டி வைக்கிற அந்த தன்மை இல்லாவிட்டால் அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இது அதுவும் இந்த புனைவு எழுதியக்கெல்லாம் இது வந்து சில பேர் யோசிப்பேன், என்ன வேற தனியா காவல்ல இருக்கிற கப்பலை பற்றியும் இந்த யுத்தத்தை பற்றியுமே நானே கூட யோசிச்சேன். தொடக்கத்துல இருந்து கொஞ்சம் பக்கம் போய்களை அதை பற்றியும் வந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த காவல்லே கதை தொடங்கி இங்கேயே முடிய போதான்னு சொல்லித்தான் வாசிச்சோன்னு வர பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா நகருதாங்க அதை கதை. ஆகவே இந்த மொழி வந்து வாசிப்புக்கு இடரல் ஏற்படுத்தாத ஒரு மொழியா இருக்குது. கள வர்ணனையாக இருக்கலாம், காட்சி வர்ணனையாக இருக்கலாம், அறிவியல் தகவல்களாக இருக்கலாம், அல்லது பொதுவான ஒரு தகவல்களாக இருக்கு. அதாவது இந்த தகவல்களை தருகின்ற போது கூட ஒரு அலுப்பூட்டாத ஒரு தன்மை இருக்குது பாருங்க. அந்த இயல்பாக வர்ணிப்பார். அந்த வர்ணனை எல்லாம் மிக அழகா வரும். ஒரு சில வர்ணனை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். சொல்லுவார், வானவெளியில் ஒளிப்பொட்டுக்களாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை பார்த்து கண்களை மூடி பெருமூச்சறிந்தேன். கடலின் முதுகில் ஒரு எறும்பு போல கப்பல் ஊர்ந்து போய் கொண்டார். சார் அற்புதமா கவிதை போல இருக்கு. அத இந்த இந்த தன்மையை நாங்கள் யாருமே யோசிக்க வேண்டாம். இந்த கடலின் முதுகில் ஓர் எறும்பு போல கப்பல் ஊர்ந்து போய் கொண்டிருந்தது. சுப்பிரமணிய ஐயா இந்த நாவலுக்கு அணிந்துரை எழுதிய ஒரு விஷயத்த அதுல சொல்லுவாருன்னு சொன்னா, முதல்ல எனக்கு இந்த நாவல் தலைப்பு பிடிச்சான்னு சொல்லுவேன். நானும் அத இந்த புத்தகம் முதல் வந்தோட பார்த்துட்டு என்ன நீள தலைப்பா இருக்கான்னு யோசிச்சேன். ஆனா அதுக்குள்ள உள்ள அவர் ஒரு பெரிய விஷயத்த பொதிஞ்சு வச்சிருக்கிறார். கப்பல், கடல், வீடு, தேசம். அப்ப கடலுக்குள்ளதான் கப்பல் இருக்குது, தேசத்துக்குள்ளதான் வீடு இருக்குது. அப்ப அங்க கப்பல் வாழ்க்கை, இங்க வீடு. அந்த கப்பல் இருக்கிற அங்க நிக்கக்கூடியது கடலுக்குள்ள, இந்த வீடு தேசத்துக்குள்ள. இதுக்குள்ள ஒரு சிம்பிளாக இருக்கலாம், அல்லது இதை வச்சுக்கொண்டு நாங்கள் படிமமா குறியீடாக எல்லாம் நாங்கள் விரிச்சு இதை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப 2 பக்கத்தை நல்ல அழகா கொண்டு வந்து சேர்க்கிறார். அதே இந்த நாவல்ல வரைக்கும் அந்த ஒரு அழகிய அணியா வந்து சேருது பாருங்க. கடலின் முதுகில் ஒரு எறும்பு போல கப்பல் ஊர்ந்து போய் கொண்டது. அப்ப இந்த அற்புதமான இந்த மொழி சேர்க்கையை நாங்கள் அங்கங்க நாங்கள் கண்டுகொள்ளலாம். இந்த கருங்கடற்பரப்பிலே ஒரு பெரிய புயல் காற்றை எதிர்கொள்ளலாம். என்ன சொன்னா 2-3 பிரச்சனை இந்த நாவல்ல சொல்லப்படுது. அங்க வந்து ஈழன் துறைமுகத்துல வந்து தாக்குதல் நடக்க போது அந்த துறைமுகத்தில இருந்து இந்த கப்பலை வெளியில கொண்டு வர்றதுக்கு அவர் செய்யற பிரயத்தனம்ன்றது மிக கஷ்டமா இருக்கு. என்ன சொன்னா ஆளணி இல்லாம இருக்குது. பிறகு அதுக்குள்ள அவங்க அந்த தாக்குதல்ல இருந்து வெளியில கொண்டு போக வேணும். எங்க கொண்டே சேர்க்க அப்படி கொண்டு போனால் அதை வந்து கருங்கடல் அதாவது கருங்கடல் பரப்புல வரைக்கும் ஒரு பெரிய புயல் காற்றை எதிர்கொள்ளலாம். அது ஒரு பகுதியா இங்க வந்து விரியுது. அத கொள்ளையர் வந்து இடையில வந்து அந்த கடற்கொள்ளையர் பற்றிய சம்பவங்களும் வருது. அதை விடவும் இந்த கருங்கடல் மற்றது அங்கால அந்த தொடர்ச்சியான அந்த இடத்துல வந்து அந்த புயலுக்கு அகப்பட்டு அவர்கள் படக்கூடிய அந்த பாடுகள், அல்லது அந்த நேரத்துல எல்லா தொழிலாளர்களும் வந்து ஒருவருக்கு ஒரு உதவியாக எப்படி அந்த கப்பலையும் தக்க வைக்கணும், தங்களையும் வந்து தக்க வைக்கணும். அவங்க கண்ணுக்கு முன்னால இன்னொரு கப்பல் வந்து மூழ்கி கொண்டிருக்குது. அங்கிருந்து அவைக்கு இந்த ஒலி சமிக்ஞை வருது, ரேடியோ தகவலா எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் இந்த நம்ம படங்கள்லயும் கூட இதுல காட்டி இருக்கிறாங்கல்ல எப்படின்னா. அப்ப கடல் பொங்கி எழ தொடங்கியதை காண திகில் பற்றி கொண்டது. கடல் நீர் குமுறி மேலெழுந்து மறுபக்கம் புரண்டு சுழற்றி எடுத்து வெண்ணுரைகளை மீண்டும் கடலுக்குள் விசிறி விழுத்தியது.
அந்த கடலின் அந்த ஆக்ரோஷத்தை வந்து அவர் அங்க வந்து காட்டுறார். உண்மையில இந்த மனித உறவுகள் பற்றி உண்மையா கட்டாயம் இதை சொல்லத்தான் போனோம். சொன்னால் மனித உறவுகளின் நீட்சி, ஒருவருக்கொருவர் எப்படி இவர்கள் வந்து அனுசரணையா இருக்கிறார்கள். இங்க வந்து சண்டை நடந்து கொண்டு இருக்குது. தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில முரண்பாடு. எங்களை அதாவது சாதாரண மக்களுக்கு இடையில முரண்பாடு இல்லை. இது வந்து ஒரு இன்னொரு புறத்துல இந்த முரண்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டு இங்க வந்து என்ன செய்யறால் பாகுபாடு காட்டப்பட்டு இங்க வந்து இந்த மக்கள் வந்து அல்லப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா அங்க பார்த்தால் இவங்க ஒரே இடத்துல வேலை செய்யறாங்க. சிங்களரும் சரி தமிழரும் சரி வேலை செய்யணும். அதுல ஒருவருக்கு ஒரு உதவியா இருக்கிறாங்க. ஒரு சரியான இக்கட்டான இடங்கள் எல்லாம் ஆளியால் காப்பாற்றுறாங்க. அப்ப அதையெல்லாம் வந்து இங்க நல்ல அழகா வந்து நாவல் ஆசிரியர் கொண்டாரு. அதோட இந்த கேப்டன் வந்து கேட்கிறார். ஏன்னா ராகு அவரை ராகுன்னு அவர் கூப்பிடுவார். ராகு, உங்கள் நாட்டிலிருந்து வந்த தொழிலாளர்கள் சிங்களவர் தமிழர் என எல்லோரும் உங்களது நாட்டில் உங்கள் இரு இனத்தவருக்கும் இடையில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதே இங்கு நல்ல ஒற்றுமையாக இருக்கிறீர்களே, ஏன் அப்படி உங்கள் நாட்டிலும் ஒற்றுமையாக இருக்க முடியாது? இப்படி ஒரு நல்ல ஒரு கேள்விய அங்க அவர் கேட்கிறார். அதுக்கு இவர் சொல்றார், இந்த பிரதான பாத்திரம் கேப்டன், அங்கு இரண்டு இனங்களுக்கு இடையில் சண்டை இல்லை. சிறுபான்மை இனத்தவர்கள் தங்களது பல உரிமைகள் கட்டுப்படுத்தப்பட்டு அரசியலமைப்பில் தாங்கள் இரண்டாந்திர பிரஜைகளாக நடாத்தப்படுவதாக உணர்கிறார்கள். அரசியல் செயற்பாடுகளில் உள்ளவர்கள் எந்த இனத்தவராயினும் தங்கள் கதிரைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக சாதாரண மக்களிடம் இருபக்க துவேச உணர்வுகளை எரியூட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அங்கே பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்று சொல்லி இந்த பாத்திரம் சொல்லும். அப்ப இதுக்குள்ளால ஒரு ஒரு இந்த மனித உறவுகள் வந்து அங்க எவ்வளவுக்கு அனுசரினவர்கள் இருக்கிறார்கள். அதாவது சில இடங்கள்ல மொழிகளோட ஒருவருக்குரிய மொழி மற்றவருக்கு தெரியாது. அதை தொடர்படுத்துறதுக்கு இன்னொரு அரபு மொழி தெரிந்த ஒரு நல்ல ஒரு பாத்திரம் இதுக்கு வந்து சேரும். ஆரம்பத்துல அந்த பாத்திரம் தான் என்ன செய்யணும், மற்றவர்களை தொடர்படுத்து. ஆங்கிலம் பேசுபவர் மற்ற மொழி தெரியாதவராக இருக்கிறார். அப்ப இந்த இதற்கெல்லாம் வந்து யாரோ ஒரு தொடர்பாளர்கள் இருக்கிறார்கள். சாப்பாடு செய்ய பிரச்சனை, சாப்பாடு செய்யற பிரச்சனையை கூட அவர்கள் முரண்பாடு வராம அதை வந்து அவர்கள் தீர்த்து வைக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு வகையில மானிட நேயம், மனிதாபிமானம், கூட்டு பொறுப்பு, ஒருவருக்கு ஒருவர் உதவுறது. இதை விட இந்த பல்கலாசார சூழல்ல ஒவ்வொரு சமூகங்களும் எப்படி இருக்கின்றத அது பெரிய அளவுல காட்டுப்படையில. ஆனா அங்கங்க இந்த ஒவ்வொரு காவல்லையும் அது வந்து தரிச்சு நிக்கல. கடல் வாழ்க்கை, கப்பல் வாழ்க்கை என்பது, அதாவது கடல்ல இருக்கக்கூடிய கப்பல்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை வேறு, மனிதர்கள் நிலத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை வேறு. அந்த வாழ்க்கை, அந்த ரெண்டு வேறுபட்ட வாழ்க்கையும் அழகா கொண்டு வந்து காட்டுவார். அந்த இளைஞர்கள் வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை வந்து எப்படி அவர்கள் வீணாகாங்க செலவழிக்க. ஒரு கப்பல் வந்து ஒரு காவல்ல தரிச்சுட்டுன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஓய்வு கிடைச்சால் அந்த உள்ளே இருந்து அவ்வளவு இறுக்கத்தையும் வந்து தாங்க ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக அவர்கள் எப்படி கேளிக்கைகள்ல ஈடுபடுகிறார்கள் என்பதெல்லாம் சொல்லப்படுது. நல்ல அழகா அந்த பெண்கள் தொடர்பான சில பிரச்சனைகள், பெண்கள் தொடர்பான அந்த சகவாசம் எல்லாம் அதுக்கு சொல்லிக்க மிக நயமாக மற்றவர்கள் வந்து முகம் சுளிக்காத வகையில மிக அழகாக சொல்றார். அந்த கதாபாத்திரம் ஒரு வகையில ஒரு பெண் சகவாசம் வரையக்குல நல்லா அழகா சொல்லுவார். இந்த இது ஒரு திரைப்படத்துல வருது, மனித திரைப்படத்துல, இது ஒரு நல்ல ஒரு தமிழ் திரைப்படத்துல என்ன சொல்லுவாரு, அந்த கதாநாயகி சொல்ல, உன்னதான் எந்த மனசுக்குள்ள பெச்சை குத்தி வச்சிருக்கணும் ஒரு பாட்டு கூட வந்து. அதே மாதிரி அப்படி ஒரு சகவாசம் இருக்க அவள் இங்கே இருக்கிறாள், என்னட்ட இருக்கிறாள்னு சொல்லி தன்னுடைய மனைவி தண்ட உள்ளத்துல இருக்கிறாள்னு சொல்லி அந்த சகவாசத்தை தவிர்க்கிறேன். அதை வாய்விட்டும் கேட்கிறேன், ஏன் இவர்கள் இந்த காசையெல்லாம் அப்படி எல்லாம் இந்த பெண்கள் மற்றும் இந்த குடிகள் இதுல எல்லாம் செலவழிக்கிறான்னு சொன்னா அது சொல்ல, இவங்ககிட்ட காசு இருக்க மட்டும்தான் இந்த வேலை பார்ப்பாங்க. காசு முடிஞ்ச உடனே எல்லாம் சரியா வந்து வேண்டாம். அங்க வந்து அந்த காசை வந்து உடனே கொடுக்க வேண்டும் இல்லை. அவர்கள் வந்து 2 மாதம் 3 மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்கல. அது எந்த இடத்துல தரிச்சு நிக்குதோ அந்த இடத்துல இருந்தால் இவர்கள் வந்து தபால் தங்களோட உறவினர்களுடைய கடிதங்களை எதிர்பார்க்கறதும் சரி, காசுகளை அங்கே அனுப்புறதும் சரி, அந்த சம்பவம் எல்லாம் சொல்லப்படும். இது கொஞ்சம் எங்களுக்கு ஏற்கனவே வேற படைப்புகள்ல சொல்லப்பட்ட விடயம் தான். ஆனாலும் இந்த அந்த இனங்களுக்கு இடையில அந்த, அதாவது இந்த கப்பல்ல வேலை செய்கிறவர்கள் வேறு வேறு இனங்களை சேர்ந்தவர்கள், வேறு வேறு மொழி சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவர்கள் எவ்வளவுக்கு அந்த ஒற்றுமையாக அனுசரணையா இருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம். மற்றது அந்த தரித்து நிற்கக்கூடிய இடங்கள்ல வந்து சந்திக்கக்கூடிய வெவ்வேறு கலாச்சார பின்னணி கொண்ட அந்த மக்களை வந்து எடுத்து காட்டப்படும். அதுல அந்த அந்த ஒரு நைட் கிளப் அல்லது இந்த ஒரு பார்ல சந்திக்க அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வித்தியாசம் சின்ன 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 செய்திகள் எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பெரிய அளவுல வராவிட்டாலும் அந்த அந்த பல்வேறு கலாச்சார வேறுபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கின்றதை வந்து கொஞ்சம் அவர் அங்கே எடுத்து காட்டுவார். இப்படி இருந்தால் இந்த ஆகவே இந்த வகையில அந்த சுயஸ் கால்வாய் வழியில வரக்கூடிய அந்த விபரிப்பு எனக்கு அது நல்லா பிடிச்சது என்று சொன்னா, அது இன்றைக்கு நாங்கள் யூடியூப்ல தட்டுனா நல்ல அழகா அந்த அந்த கால்வாய் அது சம்பந்தமான படங்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் சேரும்.
ஆனால் இதுல வந்து விவரிப்பு வரைகள் அட இப்படியெல்லாம் அவங்க செய்திருக்கிறாங்களான்ற ஒரு அந்த அந்த சுயஸ் கால்வாயும் அந்த கால்வாயை சார்ந்த அந்த 2 புறத்தையும் வந்து அவ்வளவு பலமாகவும் அவ்வளவு ஒரு இயற்கை வளம் நிறைந்ததாக அவர்கள் ஆக்கியிருக்கிறார்களா என்பதை இந்த நாவலுக்கூட அறியக்கூடியார்கள். அதில் ஒரு நல்ல ஒரு வர்ணி கொண்டு வரும் பாருங்க. எகிப்து நாட்டுக்கு உரியதான இந்த கால்வாயின் இருமரங்கு உயர்ந்த அணை போன்ற கட்டுமானங்கள் பலப்படுத்தி இருக்கிறார்கள். அழகு அழகாக சிறிதும் பெரிதுமான கட்டிடங்களை நிர்மாணித்திருக்கிறார்கள். ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள், சிறு சிறு மலச்செடிகள் என எல்லாம் நன்கு பராமரிக்கப்பட்டு அழகுபடுத்தி இருக்கிறார்கள். எல்லாமே பார்வைக்கு இதமாக மனதை தளர்த்துவதாகத்தான் இருந்தது. அலைமோதும் பெருங்கடல்களில் பயணிக்கும் கப்பல் இந்த வாய்க்கால் போன்ற அடக்க ஒடுக்கமான கால்வாயினூடாக போகும்போது இவருக்கு அந்த படாரண்டு இவற்ற உள்ளம் வந்து ஈழத்துக்கு வந்துட்டுது. எப்படி சொல்றாரு இல்ல அழகாண்டு பாருங்க. எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி நல்ல அழகா சொல்லுவார். சிறு வயதில் தோட்டத்துக்கு அப்பா தண்ணீர் இறைக்கும் போது கிணற்றடியிலிருந்து நீண்ட வாய்க்காலின் ஊடாக தோட்டத்துக்கு பாயும் தண்ணீரில் கடதாசி கப்பல் விட்டு விளையாடிய ஞாபகங்கள் வந்தது. ஏன்னா அந்த சுயஸ் கால்வாய் வந்து ஒடுக்கமான அதற்களால் அந்த கப்பல் போய்க்கல 2 பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த காட்சியை விவரிக்கிற அதே நேரத்துல அந்த படாரண்டு கொண்டு ஒரு சாதாரணமாக ஒரு வாய்க்கால் கட்டிப்பட்டு அதுக்குள்ள தண்ணி வெங்காயத்துக்கு ஏதோ பாத்திக்கு தண்ணி இறைக்க அதுக்கு தான் கப்பல் விட்டு போன அந்த நினைவுகள் எல்லாம் பெருதான்னு சொல்லி எங்க போனாலும் கூட நாய்க்கு எங்கி அடிச்சாலும் உடனே காலத்தான் தூக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி எங்களுடைய நினைவுகள் எல்லாம் எங்களுடைய நினைவுகள் அல்லது நித்திரையிலையும் கூட நித்திரை விட்டு படாருன்னு முடிச்சு பார்த்தாலும் கூட நான் என்னுடைய பிள்ளை எங்க மனைவி எங்கன்னு தேடுற மாதிரி தான் அந்த கதை இங்கே வருது, இந்த நாவல்லையும் வருது. அப்ப இவர்களோட நினைவு முழுவதும் உடல் அங்கிருந்தாலும் கூட நினைவு முழுவதும் ஈழத்திலான் இருக்கு. அப்ப என்னத்தை கொண்டு தொடர்புபடுத்தினாலும் வந்து ஈழச்சூழலோட சூழலோட கொண்டு தொடர்புபடுத்தி பார்க்கிறேன். இவ்வாறாக ஒரு வாசிப்புக்கு சுவாரஸ்யம் கூடியதாகவும் ஒரு புதிய களத்தை, குறிப்பாக வந்து தொழிற்தள அனுபவம் சார்ந்த களத்தை சாந்தன் சார் சொல்லியிருப்பார். அந்த கலை சொற்களை கூட அழகா கொண்டு வந்து சேர்த்திருப்பாருன்னு சொல்லி அந்த அந்த கப்பலில் உரிய அந்த அதுக்குரிய அந்த சொற்பதங்களை கூட கொண்டு வந்து இங்கே சேர்த்திருப்பாருன்னு சொல்லி. ஆகவே கப்பல் மனிதர்களின் இது அவரே சொல்றார். அது சுதாராஜ்ய தன்னுடைய இதுல ஒரு இடத்தை சொல்றார். கப்பல் மனிதர்களின் மனோநிலையையும் வாழ்க்கை முறையையும் சித்தரிக்கக்கூடிய நாவலை நான் தந்திருக்கிறேன் அவரே சொல்லியிருக்காரு. தாமரை செல்லியம்மான்ற நாவல் வரைக்குள்ள படகு மனிதர்கள் என்ற ஒரு வார்த்தைய அண்ணன் கருணாகரன் அவர்கள் உச்சரித்தார். படகு மனிதர்களை பற்றிய ஒரு கதையாகத்தான் அப்படி ஒரு 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 சொற்பதத்துக்கு ஊடாக பார்க்கக்கூடியதாக தாமரை செல்லின நாவல் வந்திருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். இங்க வந்து பார்த்தால் கப்பல் மனிதர்கள் என்று சொல்றார். அப்ப கப்பல் மனிதர்களின் மனோநிலையையும் வாழ்க்கை முறையையும் சித்தரிக்கும் இந்த நாவல் ஈழத்து நாவலுக்கு ஒரு புதிய வரவாக அமைந்திருக்கிறது. ஈழத்தமிழரின் போர்க்கால வாழ்க்கையுடன் புதிய தொழிற்தள அனுபவங்கள், அதை நான் கொஞ்சம் அழுத்தமா சொல்ல விரும்புறேன். இந்த தொழிற்தள அனுபவங்களை இணைத்து மானிட நேயத்தையும் பல் பண்பாட்டு மக்களுடைய வாழ்க்கை கோலங்களையும் தந்திருக்கிறதுல ரஞ்சகுமார் சிறப்பு பெற்றிருக்கிறார். ஆகவே அவர் அவருடைய புனைகதை பாதையானது ஏற்கனவே வளமும் வண்ணமும் நிறைந்த என்பது எங்களுக்கு தெரியும். இதே போன்ற வளமும் வண்ணங்களும் நிறைந்த பல படைப்புகளை தொடர்ச்சியாக தர வேண்டும். தமிழ் அதாவது ஈழத்து நாவல் சூழலுக்கு அதாவது நாவல் இலக்கியத்துக்கு ஒரு பலமான ஒரு படைப்பாக இந்த படைப்பு வந்து சேர்ந்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.